2 குழந்தைகளுக்கு வந்து 3வது மொழி கட்டாயம் தேவை. அரசு பள்ளிகள்ல 3வது மொழிக்கு உண்டான விஷயங்கள் இல்ல. அதனால நான் வந்து தனியார் பள்ளியில கொண்டு சேர்த்துருக்கேன். மும்மொழி கொள்கைக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னா, தமிழ், ஆங்கிலம். நீங்க விருப்பப்பட்ட மொழியை படிங்க. தமிழகத்துல நம்ம வந்து முடங்கி இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்தியா முழுவதும் வரணும். நம்ம உலக அளவுல வந்து தமிழர்கள் பெரிய அளவுல இருக்கிறோம். ஆனா கல்வியின் மூலமா வளர்ச்சிங்கும்போது மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து வளருவோம். வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் வந்து முடக்கக்கூடிய நிலைகள்லாம் வந்து தமிழக திராவிட அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய குழந்தைக்கு 3வது மொழி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நானும் என்னுடைய பெற்றோர், என்னுடைய குழந்தைகள் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. 2 குழந்தைகளுக்கு வந்து 3வது மொழி கட்டாயம் தேவை. நான் வந்து அடிப்படையாக என்னுடைய நண்பர்கள், நான் வெளி மாநிலங்களில் பயணிக்கும் போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிறத வந்து அடிப்படையாக கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு 3வது மொழி தேவை. அரசு பள்ளிகளில் 3வது மொழிக்கு உண்டான விஷயங்கள் இல்லை. அதனால் நான் வந்து தனியார் பள்ளியில் கொண்டு சேர்த்துருக்கேன். என்னுடைய பிள்ளைங்க வந்துட்டு இப்போ வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் அப்படிங்கிற கற்றுக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நான் உருவாக்கி கொடுக்குறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி பக்கத்தில் இருந்தாலும் கூட தனியார் பள்ளிகளில் தான் இந்த விஷயங்கள் இருக்குது. அப்போது நான் வந்து வேறு வழி இல்லை. அப்போது நாம் ஒரு சராசரியான வருமானம் வந்தாலும் கூட நம்ம சந்ததிகளில் அடுத்த நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம அந்த விஷயத்தை எடுக்கிறோம். அதனால் கட்டாயம் மத்திய அரசு சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கையை வந்து கட்டாயம் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சார்பாக நான் வந்து இந்த தகவலை தெரிவிக்கிறேன்.